வெல்கம் டு டாக்டர் கபில் சேனல். நான் டாக்டர் பிரபாகரன். I am Dr. Haritha, consultant psychiatrist. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Respected principal ma'am and secretary ma'am and other teachers and non-teaching staff, my dear students and parents, good evening to everyone. At the outset, I would like to thank the administration and principal ma'am for giving me this wonderful opportunity along with my husband who is the alumni of this school. So as a psychiatrist and as a doctor, I would like to share a few words with you all. So today is the 34th annual day celebration. இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே ஹோலி கிராஸ் ஸ்கூலோட பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் வந்து என்னோட ஸ்கூல் லைஃப்பை பற்றியும் அங்கே நடந்த ஈவெண்ட்ஸ் அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது, வாங்கின ப்ரைஸஸ், அந்த மாதிரி என்னோட கண் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ரீவைண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் திஸ் மெமரபிள் மொமெண்ட் மேம். அண்ட் தென் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒரு டாக்டரா, நான் ஒரு சீஃப் கெஸ்டா நிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கூல் லைஃப் தான். ஸ்கூல் லைஃப் தான் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும்போது என்னை மீட்டு அதுல இருந்து கொண்டு வந்தாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாம பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எங்க வீட்டை எடுத்துக்க வரைக்குமே பாத்தீங்கன்னா நான் என்னோட எங்க சிஸ்டர் 2 பேர் இருக்கோம். ஸோ வீட்டில் வந்து நார்மலா எல்லாருமே வந்து அப்பா அம்மா ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, டிவியில வந்து நியூஸ் பார்ப்பாங்க, இல்ல ஒரு கிரிக்கெட் பார்ப்பாங்க. அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, சீரியல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் நானும் என் சிஸ்டரும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, ஸ்டடீஸ்ல மட்டுமே ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸா, நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட் வந்ததுலேருந்தே டிவி வந்துட்டு எங்கள் வீட்டில் கிடையாது. ஸோ 6th to 12th ஸ்டாண்டர்ட் வந்து வித்தவுட் டிவி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து நமக்காக அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹாபியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ் அந்த குழந்தைங்களோட ஸ்டடீஸ்க்காக கண்டிப்பா பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காகவும் பேரண்ட்ஸுக்காகவும் அவங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்டடீஸ்ல கொடுத்து முன்னாடி வரணும். ஸோ நம்ம ஒரு திருக்குறள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஈன்ற பொழுதின் பெருகுவக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல என்ன சொல்ல வராங்க, தன்னுடைய தாய் வந்துட்டு தன்னுடைய மகளையோ மகனையோ மற்றவங்க வந்து இந்த பையன் வந்து ரொம்ப டிசிப்ளின் ஆனவன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல கேரியரா இருக்கான், கெரியர் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கு, நல்ல ப்ரொஃபஷனலா செட்டில் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுக்கும் போது அவங்களுக்கு இருந்த மகிழ்ச்சியை விட இப்ப இருக்கிற மகிழ்ச்சி வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து ஒரு 100% ட்ரூ இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்க வந்துட்டு உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா நல்ல வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி, நல்ல ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும். ஸோ அஸ் சைக்கியாட்ரிஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பிசிக்கல் ஹெல்த்துக்கு எவ்வளவோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், பட் மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. ஸோ பிசிக்கல் ஹெல்த்ல ஒரு ஸ்டொமக் பெயினோ ஃபீவரோ வந்தது அப்படின்னா நம்ம கரஸ்பாண்டிங் டாக்டரை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். பட் மென்டல் ஹெல்த்ல இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நாளாவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கான், இல்ல வந்துட்டு ஒரு டிப்ரெஷன்ல இருக்கான், இல்ல மன ரீதியா வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்றதுக்குவே ரொம்ப தயங்குறாங்க. அந்த மாதிரி யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாம அவங்க கிட்ட இருக்க பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே அவங்க டம்ப் பண்ணி வைக்கிறனால பின்னாடி அது வந்து ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டரா வந்துட்டு உருவாகுது.
ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மன அழுத்தம். அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ். ஸோ நல்லா இருப்பாங்க, ஃப்ரீயா இருப்பாங்க, நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்துடும். என்னடா நம்ம எக்ஸாம் நம்ம படிச்ச கொஸ்டின் வரலன்னா என்ன பண்றது, படிச்சிருந்தாலும் நம்ம எக்ஸாம்ல வந்து அதை மறந்துட்டோம்னா என்ன பண்றது, அப்படியே நம்ம எல்லாமே நல்லா பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்றாங்க சரியா பண்ணலைன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் திங்கிங், ஏகப்பட்ட ஆன்சைட்டி இஷ்யூஸ்னால சில பேர் எக்ஸாம்ஸே வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸே அட்டன் பண்ண விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இனிஷியலாகவே அந்த இயர்லேயே வந்து அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு டைம் ஷெட்யூல் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 hours படிக்கிறாங்க அப்படின்னா எல்லா நாளுமே அவங்க அதே 3 hours வந்து மினிமமாவது வந்து படிக்கணும். ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், வீக்கெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த 3 hours அவங்க கண்டிப்பா படிக்கிறதுக்காக ஒதுக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸை வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம படிக்கணும். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை நம்ம கேதர் பண்ணி வச்சிருக்கணும். தேவையில்லாம எந்திரிச்சு போனோம்னா உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் ஃப்ளோ வந்துட்டு கம்ப்ளீட்டா இருக்காது. ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேல வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்துட்டு ரிவைஸ் பண்ணணும். ஸோ ரிவைஸ் அண்ட் ரீகால் தான் வந்து கீ டு சக்சஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயின்ல வந்து நம்ம தினசரி நிறைய விஷயத்த வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரியா தான் இருக்கும். இப்போ 2-3 days ஆனோடனே அது டெலிட் ஆயிடும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்ககிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எல்லாமே படிச்சிருக்கேன், படிச்ச கொஸ்டின்ஸ் தான் எனக்கு எக்ஸாம்ல வருது, பட் இருந்தாலும் நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது எனக்கு எல்லாமே மறந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம வந்து ஒரு படிக்க அன்னைக்கு இருக்கிறத நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த நாள் முன்னாடி என்ன படிச்சிருக்கோமோ அதை ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி வீக்கெண்ட்ல அந்த வீக்கெண்ட் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரியா வந்து போய் சேவ் ஆயிடும். நம்மளுக்கு கடைசி வரைக்கும் மறக்காது. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் என்ன ஒரு டென்ஷன் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி மறக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் வர. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க கேட்டிருக்காங்க, எனக்கு மெமரி பவர்ல ப்ராப்ளம் வந்துருச்சா, இல்ல ஏதாவது மறதி நோய் வந்துருச்சா, எனக்கு அதுக்கு ஏதாவது டேப்லெட் கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் வந்துட்டு அதுக்கு ஒரு உண்மையான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிவிஷன் ரீகால் வந்துட்டு கீ டு சக்சஸ். தென் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பிசிக்கல் அப்பியரன்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் நினைச்சு நான் குண்டா இருக்கேன், நான் பிளாக்கா இருக்கேன், இல்ல வந்து நான் என்னோட வாய்ஸ் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து வளர்த்துப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால அவங்க வந்துட்டு எதுலையுமே வந்து ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லயோ இல்லை ஒரு 4 பேருக்கு முன்னாடி பேசணுமோ அதுல எல்லாம் வந்துட்டு அவங்க ஷைன் ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கனால. ஸோ இப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து டசன்ட் டிசைட் எனிதிங். ஸோ நம்மளுடைய டேலண்ட், இன்னர் செல்ஃப், கேரக்டர் மட்டுமே மேட்டர்ஸ் பொறுத்து பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்துட்டு எதையும் டிசைட் பண்ணாது அப்படின்றத நம்ம பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு சொல்லித்தர ஆரம்பிக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புல்லிங் பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்கூல்ல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு 1-2 ஸ்டூடெண்ட்டை மட்டும் வந்துட்டு கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அதாவது அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு கேலி பண்ணலாம், இல்ல அவங்களோட வாய்ஸோ இல்ல அவங்களோட இன்டெலிஜென்ஸோ இல்ல அவங்களுடைய எக்ஸாம் மார்க்ஸையோ வச்சு கிண்டல் பண்ணலாம். அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கிளாஸ்மேட் தான், இதனால என்ன ஆயிருக்கும், இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கிண்டல் பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க முன்னாடி சிரிச்சுட்டே போனாலும் அவங்க வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் ஆயிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரொம்பவே வந்து ஹர்ட் ஆயிருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்துட்டு உருவாக்கும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடியே நம்ம சொல்லித்தர ஆரம்பிக்கணும். அது இல்லாம இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா. ஸோ இப்ப வந்து எந்த ஸ்டூடெண்ட் கையிலுமே ஆண்ட்ராய்டு போன் இல்லாம இல்லை. ஆண்ட்ராய்டு போனை எல்லாருக்குமே யூஸ் பண்ண தெரியும். ஸோ ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் காட்டிலும் அதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு ஸ்கில் டைமை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுச்சுவேஷன் வந்து சொல்றேன். அதாவது இப்ப நீங்க படிக்க போறீங்க, பக்கத்துலயே வந்துட்டு போனை வந்து வச்சுக்கிறீங்க. எதுக்காக போன் வச்சுக்கிறீங்க? ஏதாவது வேர்ட்ஸுக்கு வந்துட்டு மீனிங் தெரியல அப்படின்னா நம்ம ஆன்லைன் டிக்ஷனரியில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வச்சுக்கிறாரு. படிச்சுட்டே இருக்காரு, நல்லா கான்சென்ட்ரேட்டா படிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு வேர்டுக்கு அதே மாதிரி வந்துட்டு ஒரு டெஃபினிஷன் தேவைப்படுது. ஸோ ஃபோன் எடுக்கிறார். ஃபோனை எடுத்தோடனே வாட்ஸ்அப்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு உள்ள என்ன மெசேஜ் இருக்கு பார்க்க போறார். ஸோ அந்த மெசேஜ் இல்லாம இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு லிங்க் வழியா இன்ஸ்டாகிராம் போய், இன்ஸ்டாகிராம்ல இருந்து யூடியூப் போய், யூடியூப்ல போனா நம்ம என்ன பண்றோம் எதுக்காக பாக்குறோம்னே இல்லாம ரீல்ஸை வந்து சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம திரும்பும் போது ஒரு 1 hour 1.5 hour ஆகுது. ஸோ அந்த 1 hour 1.5 hours நம்ம எதுக்காக போனை எடுத்தோம் அப்படின்னு வந்துட்டு யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நம்மளுடைய அந்த 1 golden hour வந்துட்டு எப்படி நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். படிக்கும் போது போன்ஸ் எல்லாம் பக்கத்துலயே வச்சுக்காதீங்க. ஸோ அது இல்லாம எங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா 10th 9th ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அடிக்ஷனோட வராங்க. அதாவது 24 hours வந்துட்டு போன் பார்த்துட்டே இருக்குது. அப்பா அம்மா வந்து போனை வந்து வாங்கினா கூட அவங்க மேல ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்றது, ரொம்ப இரிட்டபிளா இருக்குது, அவங்க மேல எரிஞ்சு விழுக்கிறது, பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறது. என் பையன் இந்த மாதிரி முன்னாடி இல்ல. இப்ப ரீசெண்டா கோவிட் டைமுக்கு அப்புறம் தான் ஆன்லைன் கிளாஸ், போன் யூசேஜ் அதிகமானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் அடிக்ஷனோட சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்டர்நெட் அடிக்ஷன் வந்து ரொம்ப சிவியர், கிரேட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிவியரா போகுது. அதுக்கு நம்ம மெடிகேஷன்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ற அளவுக்கு கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் கவனிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் அபியூஸ். இப்போ வந்து என்னடா ட்ரக் அபியூஸ் பத்தி இங்க பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேண்டாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கூலிப், சிகரெட் இந்த மாதிரி சொல்லக்கூடிய போதைப் பொருட்கள் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து நாங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குமே போவோம். அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே திருப்பத்தூர்லயே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, நம்மளோட குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இருக்கு, பிஹேவியர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்ல வந்து படிக்கிறதுல ஏதாவது கிரேட்ஸ் வந்துட்டு கம்மியா இருந்தா, இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்டிப்பா பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி. தென் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ். அதாவது இப்ப இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஆப்போசிட் செக்ஸ்னால ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வந்துட்டு வருது குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்க இதனால இந்த இன்ஃபாக்சுவேஷன்னால பாத்தீங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல விழுந்துடுறாங்க. ஸோ அதுல இருந்து அவங்களால மீட்டே வந்துட்டு கொண்டு வர முடியல. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பிரைன் வந்து கம்ப்ளீட் மெச்சூரிட்டி, ஒரு லைஃப் டெசிஷன் எடுக்கிறதுக்கு பிரெயின் வந்து கம்ப்ளீட் மெச்சூரிட்டி வந்து 25 இயர்ஸ்ல தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி 18 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளால தெளிவான டெசிஷன் வந்துட்டு எடுக்கவே முடியாது. ஸோ இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம். ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸை நீங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு 3 முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம், இன்னொன்னு ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, இன்னொன்னு ஹானஸ்டி, நேர்மை. இந்த 3 விஷயம் மட்டும் உங்களுடைய ஸ்கூல் லைஃப்லயும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைஃப்லயும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ் வந்துட்டு வரதை யாருமே வந்து தடுக்க முடியாது. இன்னொன்னு ஃபைனலா பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இது வந்து 100% ஒரு உண்மையான விஷயம். ஒரு கதை பாத்தீங்க அப்படின்னா பட்டர்ஃபிளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் கம்பளி பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கம்பளி பூச்சி வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அது நல்லா வளர்ந்தோடனே அது மேல வந்துட்டு ஒரு ஓடு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஓட்ல வந்துட்டு அது ட்ரை பண்ணி முட்டி மோதி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய அவுட்புட் போட்டு வெளியில வரும்போது அது ஒரு அழகான பட்டர்ஃபிளையா அதோட விங்ஸை விரிச்சிட்டு வந்துட்டு வருது. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைச்சாதான் அது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு நிலைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல முயற்சி பண்ணி ஆல்வேஸ் கீப் ட்ரைங், கீப் யுவர் ஹார்ட் ஒர்க் பர்சிஸ்டன்ட் அண்டில் ரீச் யுவர் கோல். ஸோ நம்ம ஹோலி கிராஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இதே மாதிரி டிசிப்ளின் அண்ட் ஹானஸ்டியோட இருந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்துட்டு
பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். கண்டிப்பா எடுப்பீங்க. நிறைய டாக்டர்ஸ், கலெக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அண்ட் so on வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல இருந்து வெளியே வருவீங்க. Then all the best to my students. Thank you. 20 years முன்னாடி எப்படி பார்த்தோமோ இப்பவும் மேடம் அதே மாதிரி இருக்காங்க, அதே மாதிரி பேசுறாங்க. I wish more and more health and prosperity to மேடம். எல்லாரும் மருத்துவத்தை வந்து சேவைன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே சிறந்த சேவை வந்து கல்வி கற்பிக்கிறது தான் பெரிய சேவை உலகத்திலேயே. அந்த மருத்துவனை உருவாக்குறதும் இது போல பள்ளிக்கூடங்கள் தான். இங்கே என்னை வழிநடத்திய ஆசிரியர்கள் மற்றும் இப்போது வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அன்பார்ந்த பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். இந்த 20 வருஷம் பள்ளி படிப்பை முடித்து 20 வருட காலத்துல நான் பல மேடைகள்ல ஏறி இருக்கேன். பட் ஆனா இந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப 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 இன்னைக்கு சிறப்பான மேடை. நான் எல்கேஜில இருந்து படித்த ஸ்கூல்லையே நான் மருத்துவனாக வந்து என்னுடைய சிறுவயது ஆசையை பூர்த்தி செய்த பிறகு இந்த ஸ்கூலுக்கும் பெருமை சேர்த்து என்னுடைய பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்த இந்த தருணம் நான் மிக நெகிழ்ச்சியாக உணர்கிறேன். மருத்துவர் ஆகிறதுல என்ன பெரிய சிரமம் இருக்கு சார்? எல்லாருமே ஆகிடுறாங்க அப்படின்னா, நாங்க இருந்த காலகட்டத்தில் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வரலாறையும் நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல என்னை போல மேலும் பல மருத்துவர்களும் இன்ஜினியர்ஸ், மருத்துவர்கள் மட்டும் இல்லை, அவங்க துறையில மென்மேலும் பல மாணவர்கள் வந்து பெரிய அளவு வரத்துக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன முன்னோட்டமா நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லலாம்னு அப்படின்னு இருக்கேன். என்னுடைய தாத்தா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு கோட்டபதி அப்படின்னு திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல பிறந்தவங்க தான். அவரு ஒரு கிராம நிர்வாக அலுவலரியா இருந்து பாரத பிரசங்கியா இருந்து அவருக்கு 9 பிள்ளைகள். அதுல கடைசி தான் எங்க அப்பா திரு ஜெகதீசன் அவர்கள். அவரு ஒரு எங்க தாத்தா எல்லாரையுமே நல்லா படிக்க வச்சு அந்த காலத்திலேயே நல்லா வந்து முன்னேற்றி விட்டாரு. பள்ளி படிப்பை முடிச்சது எங்க அப்பா அவருடைய கல்லூரி காலத்துல போக ஆரம்பிக்கும் போது தாத்தாக்கு உடம்பு முடியாததுனால அவருடைய பள்ளி கல்லூரிய அவரை தியாகம் பண்ணிட்டு எங்க தாத்தா கூடவே இருந்து அவருக்கு உறுதுணையா நின்று கடைசி வரைக்கும் அவருடைய படிப்பை தியாகம் பண்ணார் எங்க அப்பா. அந்த சூழ்நிலையிலும் பிறகு கிராம நிர்வாக அலுவலரையா அவரும் உருவாகி என்னையும் நாங்கள் நல்லா வளர்த்து படிக்க வச்சு நான் இந்த மேடையில் இன்னைக்கு நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய அப்பா அம்மா மட்டும்தான். எவ்வளவு சவால்கள் வந்தாலும் தான் ஒரு கல்லூரி படிப்பை முடிக்கவில்லை என்பதை விட தன்னுடைய மகன்கள் 2 பேரும் கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து கடைசி வரை எல்லா சவால்களையும் சமாளித்து இன்று எங்களை இந்த நிலைமையில் ஆக்கியிருப்பதற்கு நான் என்றென்றும் அவர்களுக்கு நன்றி கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததாக என்னுடைய அம்மா தனது 8வது படிக்கும் போதே கல்யாணம் செய்து வைக்கப்பட்டு இன்று வரை தனக்கென்று எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த குடும்பத்திற்காக மட்டுமே உழைக்கும் ஒரு ஜீவன். இது இப்ப நான் சொல்றது வந்து எங்க வீட்டுக்கு மட்டுமே ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது. இங்க உள்ள பல குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய கனவை தன்னுடைய மகள் கண்டிப்பா பெற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள் வீண் போகாது. ஏன்னா நீங்க தேர்ந்தெடுத்துக்கிற ஸ்கூல் அப்படி. ஏன்னா அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட நானே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். பள்ளி படிப்பை முடிச்சுட்டு நான் வந்துட்டு மருத்துவம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுல சென்னை மருத்துவக் கல்லூரியை வந்துட்டு நான் சூஸ் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு சென்னை எங்க இருக்குன்னே தெரியாது. மேடம் புண்ணியத்துல இந்த விஜிபி எம்ஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு டூருக்கெல்லாம் மேடம் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பதான் சென்னை எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை முடிச்சுட்டு ஒரு சென்னைக்கு போகும்போது இங்க வந்து மேடம் வழி நடத்தின அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியல. உங்களை மாதிரி தான் நாங்களும் வந்துட்டு ஜாலியா இருந்துட்டு ஸ்கூலுக்கு வந்தோமா போனோமா அப்படிதான் இருந்தோம். பட் ஆனா எங்களை எந்த வழியில அவங்க தயார்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே காலேஜ் லைஃப்க்கு போன பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து தமிழ்நாட்டிலேயே முதன்மையான மருத்துவக் கல்லூரி. அங்க போனோம்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குரூப் ஆஃப் நல்ல மதிப்பெண்கள் இருக்கிற மாணவர்கள் தான் அங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சீட்டா அங்க எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்துல இருந்து வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சு சென்னைக்கு போறதுங்கிறது ஒரு கனவா இருந்தாலும் அங்க நாங்க எதிர்கொண்ட சவால்கள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா சிட்டிலேயே படிச்சு பெரிய பெரிய ஸ்கூல்ல படிச்சு வளர்ந்து சிபிஎஸ்ல படிச்சு வேற மாநிலங்கள் எல்லாம் படிச்சு தேர்வாகி வர மாணவர்கள் கூட
நாங்கள் இப்போ சரிக்கு சமமாக நம்ம போயிட்டு உடனே வந்து அவங்களோட நம்ம சவால்களை எதிர்நோக்கணும். இது படிப்பு ரீதியாக இருக்கலாம், கல்ச்சரல்ஸ் ரீதியாக இருக்கலாம், மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். ஆனால் அங்கே போன பேர் தான் தெரிஞ்சது எங்கள் மேடமும் இந்த ஸ்கூல் நிர்வாகமும் எந்த அளவுக்கு எங்களை தயார்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம வெறும் புத்தக குழுவாக மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வளர்த்துருக்கிறதுல இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெருமை சேரும். நீங்களே பார்த்துருக்கலாம், எல்லா டீச்சர்ஸும் ப்ரைஸ் வாங்குறதோட கடைசியாக பிடி சார் வந்து ப்ரைஸ் வாங்கும்போது இந்த கலகோஷம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து புத்தக குழுவாக மட்டும் இல்லாமல் காலேஜில் நான் வந்து கிரிக்கெட் டீம் கேப்டனாக இருந்தேன், ஹாக்கி டீம் ஸ்டேட் பிளேயராக இருந்தேன். அந்த எல்லா வகையான கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸையும் எல்லாம் ஈடுபட முடிஞ்சது. ஒரு மேடை ஏறி ஒரு சிறந்த ஃபங்க்ஷனை தொகுக்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு ஒரு மன உறுதியை பேஸ்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்தது கண்டிப்பாக இந்த ஸ்கூல் தான். ஸோ அதனால் மாணவர்கள் எல்லாருமே நம்ம புதுசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. மேடமும் அந்த நிர்வாகமும் நமக்கு என்ன வழிகாட்டுறாங்களோ அதை நம்ம கரெக்டாக பின்பற்றினாலே கண்டிப்பாக ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அப்படி இப்படின்ட்டு 5.5 வருஷம் காலேஜ் லைஃப்பை கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க 10th முடிச்சுட்டா அதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்கும், அப்புறம் +2 முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இனிமேல் காலேஜ் போயிட்டா எல்லாமே லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ் போகும்போது தான் அதில் இருந்த சவால்கள் என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியும். அடுத்த கட்டமாக காலேஜ் ஒரு 5.5 வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு ஓகே இனி நம்ம டிகிரி வாங்கியாச்சு, இனி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்ததாக நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்தது. அடுத்த மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா நீட் பாஸ் பண்ணதான் அப்படின்னு. இப்போ எப்படி 12th முடிச்சா நீட் எக்ஸாம் இப்போ இருக்கும், அதுபோல முதல் நீட் வந்து எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே எங்கள் செட்டுக்கு தான் வந்தது. அதுலேயும் பல சவால்கள், அது எல்லாத்தையும் மன உறுதியோட நம்ம வந்துட்டு கோப் அப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சின்ன வயசுல இருந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒழுக்கம், டைம் மேனேஜ்மெண்ட், எப்படி வந்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, எப்படி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இங்கே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அடித்தளம் தான் அந்த இடத்துல நமக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், சென்னைங்கிற ஒரு நகரத்தில் ஒரு கிராமத்துல இருந்து போனவங்களுக்கு எல்லாமே அங்கே வந்துட்டு இங்கே வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் தெரிஞ்சு அங்கே போனால் எல்லாமே நமக்கு திறந்த வழியாக இருந்தது. எல்லாமே தான் அது இன்க்ளூட்ஸ் நமக்கு வந்துட்டு கெட்ட பழக்கங்களாக இருக்கலாம், எல்லாமே பழக்க வழக்கம் எல்லாமே இருக்கலாம், கேட்பதற்கு யாரும் கிடையாது. ஆனால் படித்து முடித்து ஒரு அரியர்ஸும் இல்லாமல் வெளியே வர்றதுக்கு மிகுந்த மன ஒழுக்கம் தேவை. எந்த தீய உலகத்துக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு மிகுந்த மன ஒழுக்கம் தேவை. அதை கற்றுக் கொடுத்த என்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தலை வணங்குறேன். அடுத்த கட்டமா இந்த நீட் எக்ஸாமை ஒரு வழியா படிச்சு அடுத்து அதுல ஸ்கோர் பண்ணி மதுரை மெடிக்கல் காலேஜ்ல MD ஜெனரல் மெடிசன் அது ஒரு 3 வருஷம் அங்க போயிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கும் மேற்பட்டு சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், அடுத்து நம்ம கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது MD மட்டும் படிச்சா நமக்கு பெருசா பத்தாது. இது எனக்கு அங்க ஒர்க் பண்ணும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நாம ஒரு உயிரை நல்லபடியா காப்பாத்தினா அந்த குடும்பமே வாழும். அப்படிங்கிற நோய் என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஹார்ட் அட்டாக் நோய். அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க, திடீர்னு அடுத்த செகண்ட் அந்த ஒரு குடும்ப தலைவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டா அவருடைய வாழ்க்கையே ஒரு நிராகரியாகிறத பார்த்தேன் MD படிக்கும் போது. அப்போ முடிவு பண்ணதுதான் நம்ம எடுத்தா இருதயத்துறையை தான் எடுக்கணும், இந்த ஹார்ட் அட்டாக்ல நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேற்கொண்டு திரும்ப நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கு மேலே திரும்ப ஒரு 3 வருஷம் திருவனந்தபுரம் கேரளாவில் இதயத்துறை படித்து அங்கே ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி இதெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கு பிறகு நான் தஞ்சாவூரில் இனிஷியலாக வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே வேலைக்கு சேர்ந்த இடத்துல 2 வருஷம் ஒரு கிட்டத்தட்ட 1000கணக்கான ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த நேரத்தில் அப்பயும் எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலை. இந்த நேரத்தில் நாம் பிறந்து வளர்ந்த ஊரில் இது வரைக்கும் ஒரு இருதய டாக்டர் இல்லாமல் எத்தனையோ பேர் திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வழி இல்லாமல் இங்கேருந்து ஏதோ பெங்களூர் நாராயணாக்கோ இல்லை CMC வேலூருக்கோ இல்லை எங்கே போகிறதுனே தெரியாமல் அதோடைய அவேர்னஸும் இல்லாமல் நிறைய உயிர்கள் போகிறது கேள்விப்பட்டு அங்கே எனக்கு நல்லா இருந்த ப்ராக்டிஸை விட்டுட்டு நான் சொந்த ஊர்லேயே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் திருப்பத்தூர்லேயே மக்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல், இருதயத்துறை ஹாஸ்பிட்டல், தருண் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, நான் பண்ணிக்கிட்ட விஷயத்தை பற்றி நான் சொல்லலை. ஒரு கிராமத்துலேருந்து பிறந்து இவ்வளோ டெய்லி டவுன் பஸ்லேருந்து வந்து போய் படித்து இந்த நிலைமைக்கு என்னால் வர முடியுதுன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் வர முடியும். நம்ம சிட்டியில் தான் படிக்கணும், பெரிய பெரிய CBSE ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்கூலில் படித்தோம் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் என்னை வந்து ஒரு மருத்துவன் மட்டும் ஆகலை, என்னை ஒரு நல்ல மனிதனாகவும் ஆக்கியிருக்கு. அந்த மனிதன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்கள் துறையில் பார்க்கும்போது பல்வேறு தரப்பட்ட மக்களை நாங்கள் பார்ப்போம். ரொம்ப வந்து பணக்காரராகவும் இருக்கலாம், வேலையாகவும் இருக்கலாம். பட் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி வந்து சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், எப்படி உதவும் நோக்கத்தோடு இருக்கணும், இது எல்லாத்தையுமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த ஸ்கூல் தான். அதை வந்துட்டு நாங்கள் இன்றைக்கும் நிறைவு கூர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நான் இந்த மேடையில் வந்து நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னோட கூட படித்த மாணவர்கள் இல்லாமல் நான் இப்போ இந்த இடத்துல வந்து நின்று முன்னாடி பேசுறதுக்கு முக்கிய காரணம் இப்போ நான் சொன்னது என்னுடைய கல்வி. ஸோ அப்போ அந்த கல்விங்கிறத மிகப்பெரிய ஆயுதம். அதை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே உள்ள ஒவ்வொரு மாணவரும் வாழ்க்கையில் நல்லபடியாக சாதிச்சு காட்டலாம். என்ன ஒரு வித்தியாசம்னா, நான் படிக்கும்போது காலேஜ் போகும்போது தான் எனக்கு கையில் மொபைலே வந்தது. ஆனால் இப்போ எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க கையிலே வந்துட்டு மொபைல் இருக்கு. மொபைல் வந்து முழுவதும் கெட்டதும் கிடையாது, அதே சமயம் அதில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இப்போதே எல்லாரும் வந்து சோஷியல் மீடியா, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள்ல நிறைய மாணவர்கள் அதை எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியாமல் தடம் புரள்றதை நாங்கள் நிறைய பார்க்குறோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் டைம் நிறைய மாற்றங்களை உண்டாக்கிடுச்சு. லாக்டவுன் டைம் முன்னாடியெல்லாம் வந்து மொபைலுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. இந்த லாக்டவுனில் எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் கிளாஸஸ் அதே இது நடந்து இந்த மொபைல் யூசேஜ் அதிகமாகிடுச்சு. அதே சமயம் நடந்த ஒரு நன்மை என்னன்னா, நாலேஜ் ஷேரிங். அதாவது அந்த லாக்டவுனில் வீட்டில் இருந்தப்போ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுடைய துறையில் உள்ள அவங்களுடைய அனுபவத்தை எல்லாருமே ஒரு யூடியூப் வீடியோவாக எடுத்து எல்லாருமே பகிர ஆரம்பிச்சாங்க, என்ன பண்ணுறது டைம் பாஸ் பண்ணுறதுக்காக. அந்த நேரத்தில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாமே நமக்கு மொபைலில் இப்போ கிடைச்சிருச்சு. யூடியூப்ல சமைப்பது எப்படி, ஊசி போடுவது எப்படி, அது கூட இருக்குது. மற்றபடி டீச்சர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸே இல்லாமல் கிளாஸ் நடக்கிற அளவுக்கு இப்போ வந்து ஆன்லைனில் அவ்வளோ மீடியாஸ் அண்டு நாலேஜ் இருக்குது, நிறைய கொட்டி கிடக்கு. அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு மொபைலை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், சோஷியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணி தேவையான அன்னப்பறவை போல எது தேவையோ அதை மட்டும் சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வயசுல மற்ற விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாம நல்லபடியா படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ வந்து கூகுள் வந்துச்சு, அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், யூடியூப். இப்போ நம்ம என்ன ஏரியாவில் இருக்கோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் போயிட்டு இருக்கோம். முன்னாடியெல்லாம் எனக்கு ஜூனியர் மேடம்லாம் வந்துட்டு கிளாஸ் எடுப்பாங்க. இங்கிலீஷில் வந்துட்டு ஹவு டு ரைட் அன் எஸ்ஏ, ஹவு டு ரைட் லீவ் லெட்டர் இதெல்லாம் இருக்கும். இப்போலாம் வந்து ரொம்ப மூளையை போட்டு கசக்க வேண்டியதே இல்லை. கூகுளில் வந்து சாட் ஜிபிடியில் போயிட்டு ரைட் லீவ் லெட்டர்னு சொன்னால் அதுவே வந்து டாப் டு பாட்டம் நமக்கு வந்துட்டு உருவாக்கி கொடுத்துருது. பட் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு செயல். உங்களுக்கு சுய யோசிக்கிற திறனை வந்து கண்டிப்பாக குறைச்சிடும். அதனால அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாமல், ஒருவேளை உங்களுக்கு ஒரு நாள் இதையே நீங்க டிபெண்ட் பண்ணி இருந்தா திடீர்னு ஒரு நாள் உங்ககிட்ட ஒரு மொபைல் இல்லை, ஒருவேளை இன்டர்நெட் ஒரு நாள் இல்லைன்னா பரிதவிக்கிற எத்தனையோ குழந்தைகளும் ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் பார்க்குறோம். அதனால எத்தனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் நம்ம பக்கத்துல நின்று இது சரி இது தவறுன்னு தோல் தட்டி சுட்டி காட்டுற ஆசிரியருக்கு எதுவுமே நிகராகாது. அதனால உங்க ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக மரியாதையும் மதிப்பும் கொடுத்து அவர்கள் வழிகாட்டுற வழியில கண்டிப்பா எல்லாருமே பயணிக்கணும். எல்லாரும் முன்னிலையும் தெரியுது, என்ன சார் சீக்கிரமா வந்து முடிப்பீங்கன்னு பார்த்தா ரொம்ப நேரம் பேசுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதே நிலைமையில் நானும் இருந்திருக்கேன். சீக்கிரமா கிளாஸ் டான்ஸு இதெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தா ரொம்ப நேரம் பேசுறீங்களேன்ட்டு. ஸோ நான் கடைசியாக முடிச்சுக்கிறேன். ஸோ நான் சொல்ல வர வேண்டிய ஒரே விஷயம், கல்வி மிகப்பெரிய ஆயுதம். கண்டிப்பாக அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த குட் லக் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ.